கிராண்ட்மாஸ்டர் மல்லிகார்ஜுன அன்பு வணக்கங்கள். சிவராத்திரியை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவாள். உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? அதாவது ஒரு வேடன் ஒருத்தன் மானை துரத்திட்டு காட்டுக்குள்ளே போகிறான். அந்த மானை எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திகிட்டே போகிறான். அந்த மான் ஓடுறது, இவன் பின்னாடியே ஓடிகிட்டே இருக்கான். திடீர்னு மான் மறைஞ்சிடுறது. ஆனால் இவனை ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சிடுது. அந்த புலிக்கு பயந்து ஓடுறான்னா ஓடிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு அங்கே ஒரு மரம் இருக்குது, இனிமேல் ஓட முடியாது, இருட்ட ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஏறி மேலே உட்காண்டுடுறான். இந்த புலியும் என்ன செய்கிறது, அவன் மரத்துலேருந்து கீழே இறங்குறானா அப்படின்னு பார்த்துட்டே அந்த மரத்தை சுற்றி வருது. இவன் என்ன பண்ணுறான், ஐயோ ராத்திரி ஆகிடுத்தே, இப்போ நம்மளாம் இறங்கி போக முடியாது, இந்த புலியும் போகிற மாதிரி தெரியலையே, நம்ம தூங்கி போயிட்டோம்னா கஷ்டமே, அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த மரத்தில் இருக்கிற இலையை ஒன்றுன்னா கிள்ளி போட்டுருப்போம். அது ராத்திரி தூக்கம் முடிக்கிறதுக்கு நமக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து இலையை பறித்து ஒன்றா எடுத்து இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கான். இப்படியே போட்டுகிட்டே இருந்த உடனே விடிஞ்ச உடனே அங்கேமா ஆள் நடமாட்ட ஆரம்பித்த உடனே புலி பயந்து ஒரே ஓட்டம் ஓட்டி மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து அவனுக்கு பார்வதியும் பரமசிவனும் காட்சி கொடுக்குறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. பார்த்தா அந்த இடத்துல கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த மரம் வில்வ மரம். தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அன்றைக்கி ஃபுல்லாக முழிச்சுட்டு இருந்து அந்த சிவலிங்கத்தின் மேலே அந்த வில்வ இலையை ஒன்றுனா போட்டுருக்கான். அது அவருக்கு அவன் பூஜை பண்ணுற மாதிரி தோணியிருக்கு. அதனால் சிவபெருமானும் பார்வதியுமா சேர்ந்து அவனுக்கு காட்சி கொடுக்குறா. எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லையா? அதனால தான் சிவராத்திரி அன்றைக்கி விடிய தூக்கம் பிடிச்சு நம்ம சிவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம்.